அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. பாஜகவும் வலதுசாரிகளும் சொல்றது இதுதான், அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகளை நடத்தக்கூடாது, அறநிலையத்துறை பள்ளி கல்லூரிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக வழக்கும் தொடர்ந்து இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு திருமண மண்டபங்கள் வணிக வளங்களோடு நிற்குமா, இல்ல கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை செய்யப்படுமா? மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, அறநிலையத்துறையை பொறுத்தவரைக்கும் கோவில்களின் வருமானம் கோவில்களில் வரக்கூடிய பக்தர்களுக்காக செலவிடப்படும் என்பதை நம்முடைய ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததுதான் அதனுடைய சாராம்சம். இன்னொன்று, சமீபத்தில் வெளியிடப்பட்ட திருமண மண்டபங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அந்த பணிகள் துவங்கப்படாத பணிகள் நிறுத்தப்பட்டது என்பது, இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம் ஆராய்ந்த வரைக்கும் அந்த கோவில்களில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பொதுமக்களுக்கு தேவையான தங்குமிட வசதிகள், பொதுமக்கள் பக்தர்கள் வரப்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படையிலான கழிப்பறை வசதிகள் போன்ற இந்த வசதிகளை மேம்படுத்துவதை காட்டிலும் இவர்கள் கமர்ஷியலாக கோவில்களுக்கு திருமண மண்டபங்கள் கட்டுவதிலும் வணிக வளாகங்கள் கட்டுவதிலும் அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை துவங்கியதன் காரணமாக மேலும் அதன் மீது பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் ஸ்டே ஆர்டர்ஸ் இருப்பதனால நாம் அதையெல்லாம் ரத்து செய்து அறிவிச்சிருந்தோம். இதற்கு ஒரே ஒரு உதாரணமாக, எந்த அளவிற்கு கோவில்களை கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். அருள்மிகு குன்னூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு விநாயகர் திருக்கோயில், ஏறத்தாழ அந்த கோயில்கள் இருந்து கோயில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பில ஒரு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதியை அந்த கோயிலுக்கு ஏற்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த அரசு அனுமதித்திருக்கிறது. இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அமைச்சர் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறாங்க. அந்த கோயில்ல ஒட்டுமொத்தமாக மாதத்திற்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையே 500 தான் ஆவரேஜா. அதே போல அந்த கோவில்களுக்கு அடிப்படையில கழிப்பறை வசதி கூட கிடையாது. இது மட்டும் இல்ல, குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? அப்ப இது கமர்ஷியல் திட்டங்கள் இல்லையா? கோவில் நிதியை இப்படி கமர்ஷியலாக பயன்படுத்துவதற்கு எதிராக தான் நாம இந்த திட்டங்களை எல்லாமே தடுத்து, இந்த திட்டங்கள் தேவையில்லை, அதற்கு பதிலாக நம்முடைய அரசாணையிலே வெளியிட்டிருக்கிறோம். மிக தெளிவாக கடைசி வரியை படித்து பார்த்தால் எல்லாருக்கும் தெரியும். இந்த கோவில் நிதியை பயன்படுத்தி கோவிலும் பக்தர்களும் பயன்பெறக்கூடிய வகையில மாற்று திட்டங்களை உருவாக்கும் வரியை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்படக்கூடிய கல்வி நிலையங்களையோ இல்ல இது போன்ற மருத்துவ வசதிகளையோ நாம செய்து தரமாட்டோம்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா, கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கிடப்புல போட்டுட்டு கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை துவங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். அப்ப எந்த இடத்திலையுமே மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை நாம தடுக்கவும் இல்லை, நாம யாருக்கும் பி டீமாக இருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. கோயில்களின் நிதியை ஒரு காலமும் கமர்ஷியலாக பயன்படுத்த வேண்டிய அவசியமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிக்கு தேவையும் இல்லை.